அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 9ஆம் தேதி, அதாவது 23/5/2025 ஆண்டு மே மாதம் வெள்ளிக்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது, மேலும் இந்த நாள்ல என்ன நடக்க போகுது, எந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும், எந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகம் இல்லாம இருக்கும், ஸோ இதனால நீங்க எப்படி சமாளிக்கணும், இதோட இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் உருவாகும், எல்லாத்தையும் தெளிவா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நாள் நல்ல சுப முகூர்த்த தினமா இருக்கு. அதோட சர்வ ஏகாதசி இருக்கிறதுனால பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய உகந்த நாள். ஒரு சிலலாம் சொல்லுவாங்க, வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் மட்டும் எனக்கு என்னைக்குமே தீராது போல, சாகுற வரைக்கும் இந்த பண கஷ்டத்திலே செத்து போயிடுவோம் போல, போராடி போராடி முடியலப்பா, கடன் பிரச்சனை கழுத்து நடிக்குது, சம்பாதிக்கிறது எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அது எங்க போகுதுன்னே தெரியல, இப்படி சொல்றவங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த சர்வ ஏகாதசியில பெருமாளுக்கு விரதம் இருந்தீங்கன்னா செல்வ செழிப்பு மேலோங்கும், பண கஷ்டம் தீரும், பொருளாதார நிலையில மேம்பாடு அடையறதுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு துணை வரும். இதோட ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசிக்காரங்க நாங்கள் திருப்பதி போகக்கூடாது, நான் போயிட்டு வந்தேன், சண்டை வந்துச்சு, எனக்கு பெரிய நஷ்டம் வந்துச்சு, இது மாதிரிலாம் ஒரு சிலர் கமெண்ட் பாக்ஸ்ல போடுறீங்க. நான் அது நான் மறுக்க மாட்டேன். ஆனா ஒரு விஷயம் என்னன்னாக்கா, வருஷத்துல எப்பயாவது ஒரு டைம் போயிட்டு வரலாம், தவறே கிடையாது. இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடாது எதுவுமே கிடையாது. தெய்வங்கள் எல்லாமே ஒண்ணுதான், புரியுதுங்களா? எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்தாலும் நமக்கு நல்லதொரு மாற்றம் கட்டாயம் காத்துட்டு இருக்கு. செல்வ செழிப்பு நீ மேலோங்கணும்னா கட்டாயம் நீங்க பெருமாளை சேவிச்சுதான் ஆகணும், அதை மறந்துடாதீங்க. ஏன்னா மகாலட்சுமி தாயார் குடிக்கொண்டிருக்கிறது எங்க? நாராயணருடைய இதயத்துல, புரியுதுங்களா? சோ உங்களுக்கு பெருமாளை வழிபாடு செய்யறப்போ மகாலட்சுமி தாயாருடைய அணுகிற்கும் பரிபூர்ணமா கிடைக்கும். ஸோ இவர் வழிபாடு செய்வதனால இந்த நாள்ல உங்களுக்கு செல்வ செழிப்பிற்கு வழி உண்டு. சரிங்க, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, பெண் தெய்வங்களை ஏதாவது வழிபாடு செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யணும். ராகால வேளையில எலுமிச்சை தீபம் ஏற்ற உங்களுடைய துன்பங்கள் விலகும். இந்த ராகால வேலைன்னா என்ன டைம்மா? காலையில 10:30 மணிக்கு மேல 12 மணிக்குள்ள தீபம் ஏற்றணும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம், நெய் தீபம் ஏற்றலாம். ஆனா அது எலுமிச்சம்பழம், அந்த அகல் விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக எலுமிச்சம்பழத்துடைய அந்த தோலை நீங்க பயன்படுத்தலாம். சிறப்பு வாய்ந்த பரிகாரங்க. அதே போல அந்த தெய்வத்துக்கு நெய்வேத்தியமாக தேங்காய் சாதம் அல்லது பாயாசம் அல்லது வெண்பொங்கல் இதுல ஏதாவது ஒண்ணு நீ நெய்வேத்தியமாக வச்சு படிச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க பிரசாதமா கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத துன்பங்கள் ஏதாவது இருந்தா கூட சரி, இந்த துர்க்கை அம்மனுடைய வெள்ளிக்கிழமை வழிபாடுங்கிறது உங்களுக்கு தீர்வை கொடுக்கும். பெண்களுக்கெல்லாம் மாங்கல்ய பலம் கூடும். மற்ற நாட்களே துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யறது சிறப்பு தான். ஆனா அந்த வெள்ளிக்கிழமையில நீங்க துர்க்கை அம்மன் கிட்ட வழிபாடு வைக்கிறப்போ அது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். உங்களுடைய வேண்டுதலுமே விரைந்து நிறைவேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த நாள்ல துர்க்கை அம்மனையும் பெருமாளையும் வழிபாடு செய்ய உங்களுடைய சகல விதங்கள்லையும் சௌபாக்கியத்திற்கு குறைவு இருக்காது. சரிங்களா? அதே போல இந்த நாள்ல ஓம் துர்க்கை அம்மனை போற்றி போற்றி இந்த நாமத்தை 27 முறை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்க. உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும். எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு கை பார்க்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தோட செயல்படுறதுக்கு இந்த நாள் இந்த துர்க்கை மொழியை அணுகிறதுனால பொலிவு வரும். வாழ்த்துக்களுங்க. இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இப்ப பொதுவாகவே சிம்ம ராசிகர்களை எல்லாரும் என்ன சொல்றாங்க? கோவக்காரன், கரடு முரடான ஆளுங்க, எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, டாட் பூட்னு குதிப்பாங்க, கத்துவாங்கன்னு. ஆனா உண்மைக்குன்னு பார்த்தோம்னா சிம்மம் ஒரு விஷயத்துல கத்துறாங்க, கோவப்படுறாங்க அப்படின்னாக்க அந்த விஷயம் தலைக்கு மீறி போன விஷயமா தான் இருக்கும். இது இல்லைன்னு யாராச்சும் மறுக்க முடியுமா? சிம்ம ராசிக்காரங்களே, நீங்க கோவப்படுறீங்கன்னாக்க அது காரணம் இல்லாம இருக்குமா? 1000 அர்த்தங்கள் ஒளிந்திருந்தால் மட்டும்தான் அந்த சிம்மம் கோவப்படும். 1000 அர்த்தங்களை கெடுக்கக்கூடிய விஷயமாக யாராவது தப்புனா மட்டும்தான் சிம்மம் அந்த இடத்துல கத்தவே செய்வாங்க. குறிப்பா அந்த சிம்மம் ஏன் அந்த இடத்துல கத்துறாங்க, கோவப்படுறாங்க அப்படின்னா அந்த தவறால எல்லாருடைய வாழ்க்கைக்கும் பாதிப்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மட்டும் தான் அதை செய்வாங்க. சிம்மத்தை யாரும் குறை சொல்லாதீங்க. சிம்ம ராசிக்காரங்க உங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னாக்கா நீங்க கொடுத்து வச்சுங்க. அந்த குடும்பத்துடைய ஒட்டுமொத்த நல்லதும் கெட்டதும் இவங்களுடைய கையில இருக்குங்கிறத மறந்துடாதீங்க.
இது வந்து சிம்ம ராசிகள் யாராவது மட்டம் தட்டுறாங்களே, ஒதுக்குறாங்க இல்லையா, எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இதை சென்ட் பண்ணி விடுங்க. சிம்ம ராசிகர்ல நீங்க ஒரு வார்த்தை சொல்லி சுருக்குன்னு பேசினாலும் சரி, இல்ல அவங்களுக்கு பின்னாடி பேசினாலும் சரி, முன்னாடி பேசினாலும் சரி, இவங்களை யாராச்சும் கீழே இறக்கி பேசினீங்கன்னா நீங்க தெய்வத்துக்கிட்ட மண்டிட்டு மன்னிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். கட்டாயம் வருங்க. இது வேணா எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? நல்லவங்களை யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு கெட்டது வந்து சேரும். ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்றதுல யாருக்கும் தெரிய போதா பண்ண போதுன்னு. ஆனா தெய்வங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதில் உண்டு. நம்பிக்கையே இல்லாதவங்க, ஆன்மீகத்தவே நம்பாதவங்க, தெய்வங்கிற ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தான் அப்படின்ற ஒரு நினைப்புல சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா தெய்வத்துக்கு அடிபணிஞ்சு இந்த கலியுகத்திலுமே வந்துட்டு நல்லது கெட்டதுக்கு கட்டுப்பட்டு வாழ்றவங்களுக்கு என்னைக்குமே வாழ்க்கைங்கிற சோதனையாக இருந்தாலும் சாதனைகளும் வரதான் செய்யும். புரியுதுங்களா? நல்லதே நடக்கும். இந்த நாளைக்கான பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசி. முதல் விஷயங்க, நண்பர்கள்கிட்ட நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமா முடியும். ஸோ உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடைது. உங்களுடைய தேவைகளை நீங்க கேட்காமலேயே, உங்களுடைய தேவைகளை நீங்க சொல்லாமலேயே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. இதனால உங்க வேலையை ஈஸியா முடிச்சுக்க முடியும். அதே மாதிரி அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால பழக்க வழக்கங்கள்ல கவனம் தேவை. அதே போல உடன்பிறப்புகளால அனுகூலம் உண்டாகுது. உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. அதே போல அரசாங்க காரியங்கள் அனுகூலமா முடியும். அடுத்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை துணை கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அட நீ வேற, நம்ம அனுசரிச்சே போனாலே சண்டை சச்சரவு வரும். எதுவுமே பேசாதீங்க. இன்னைக்கு முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்கும் பொறுமையை கடைபிடிங்க. நிறுத்தி நிதானிச்சு செயல்படுங்க. இதை ரெண்டை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். உங்களை நோக்கி ஒரு பெரிய கல்லே வந்தா கூட சரிங்க, அது தள்ளி போகும். புரியுதுங்களா? அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய, வியாபாரம் பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு, ஆண்களோ பெண்களோ, உங்களுக்கு விற்பனை லாபம்ங்கிறது குறைவில்லாம இன்னைக்கு நடக்கும். அதே போல இந்த நாள்ல முன்னாடி சொன்ன இல்லையா, துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க, பெருமாளை வழிபாடு செய்யுங்க. அவர்களுடன் சேர்த்து அம்பிகையை வழிபாடு செய்ய மனசுல மகிழ்ச்சி அதிகரிக்கும். இதை அடுத்து உடைய வாழ்க்கையில தேவையற்ற பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்களுக்கு அதுக்கு சம்மதமே இருக்காது, ஆனா அந்த பிரச்சனை உங்க தலையில வந்து விடியும். அப்படி எந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனையும் உங்களை தேடி வரக்கூடாதுன்னா பார்த்து உஷாரா இருங்க. குறிப்பா மற்றொரு விஷயத்தை தலையிடாம இருங்க. அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, இப்படி அடிச்சுப்பான் அப்படி அடிச்சுப்பான், அவங்க கதையெல்லாம் கேட்காதீங்க. தயவு செஞ்சு ஒதுங்கி நின்னுக்கோங்க. அதே போல சிலருக்கு மறைமுக எதிரிகளால இருந்த தொல்லைகள் விலகி போகுது. நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த வேலை ஒண்ணு இன்னைக்கு ஈஸியா நடத்த முடியும். அதே போல நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள்ல குலதெய்வத்துடைய அருள் துணை நிற்கும். மகிழ்ச்சி அதிகமாகும். அதாவது தடைகளை தாண்டி வெற்றி பெற போறீங்க. சிந்தித்து செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க போறீங்க. செலவுக்கேற்ற வரவு கிடைக்க போகுது. நீங்க திட்டமிட்டபடி உங்களுடைய வருமானம் அமையும். இதே போல ஒரு சிலர் புதிய வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல வாய்ப்புகள் அமையும். நினைச்சதை சாதிக்க போறீங்க. கல்வி தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான பலன் உண்டு. உடைய விருப்பங்கள் நிறைவேறும். சமுதாயத்துல உடைய செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. தாய் வழி உறவுகளால ஆதாயம் கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் வழக்குல வெற்றி காணக்கூடிய நாள். நீ ஈடுபடக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி காண்பீங்க. இழுபறியாக இருந்த பணம் அப்படிங்கிறது உங்க கைக்கு வரப்போகுது. உறவுக்காரங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. எந்த செயலை செய்யறதுக்கு சரி எச்சரிக்கை ரொம்ப அவசியம். அதே போல பூர்வீக சொத்துக்கள்ல எதிர்பாராத பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா அதை பத்தி நீங்க பெருசா வந்துட்டு இழுத்து போட்டுட்டு சரி செய்யலாம்லாம் போயிடாதீங்க. அதை அப்படியே விட்டுடுங்க. அதே போல இன்னைக்கு குடும்பத்துடைய சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கும். பிரச்சனைகளை முடிந்த அளவுக்கு தவிர்க்க பாருங்க. தொழில உண்டான பாதிப்புகள் விலகி போகுது. குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை உருவாகுது. திட்டமிட்ட வேலைகளை இன்னைக்கு நடத்தி முடிச்சுப்பீங்க. எதிரிகள்ல விலகி போவாங்க. ஒரு சிலருக்கு வந்து புதிய பொறுப்புகள் தேடி வரும். செல்வாக்கு உயரக்கூடிய நாள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாள். செயல்பாடுகள் இருந்த தடைகள் விலகக்கூடிய நாள். எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு சிம்மத்திற்கு தெளிவான சிந்தனைகளோட செயல்பட போறீங்க. வெற்றி கிடைக்கும். ஆனா என்ன செஞ்சாலும் சரிங்க, உங்களுடைய வேலையில நிதானம் அவசியம். அப்படி யோசிக்காம நிறுத்தி நிதானிச்சு செயல்படாம விட்டுட்டீங்கன்னா அதோட பின்விளைவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். குடும்ப தலைவிகளை பொறுத்திருக்கும் சிக்கனத்தை கடைபிடிச்சு ஒரு பகுதி பணத்தை வந்து சேமிக்க பாருங்க. பெற்றோருடைய உடல்நலம் சிறப்பா இருக்கு. மறுமணத்துக்காக காத்துட்டவங்களுக்கு நல்ல வரம் கிடைக்கும். உத்தியோகத்துல உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க ஒத்துழைப்பா இருப்பாங்க. அதே போல ஒரு சிலருக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நண்பர்கள் உதவி செய்வாங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். பொதுத்துறையில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய சொல்லிற்கு மதிப்பு கூடும். திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆண்களோ பெண்களோ நல்ல வரன் கூடி வரும். ஆன்மீக பணிகள் சிறக்கும். அதே போல
ஆன்மீக யாத்திரை செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. பங்கு சந்தையில லாபம் பெறுவீங்க. வியாபாரத்துக்காக வங்கி கடன் கிடைக்கும். மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கிறவங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்கும். காதல் அப்படிங்கிறது கசந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. பிரிந்து போன தம்பதிகள் கூட ஒன்று சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கு. திருமணத்துக்காக காத்துட்டவங்களுக்கு பிடிச்ச வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா கட்டிடம் மற்றும் வீட்டு பணிகள்ல இன்னைக்கு இத்தனை நாளா தடைப்பட்டிருந்த விஷயம் முழுமையடையும். மூத்த உடன்பிறப்புகள் வகையில உதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தடைப்பட்டு இருக்கு, செய்யலாம் முயற்சி பண்ண அது பிரச்சனையாவே இருந்துச்சுனாக்கா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு நீங்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதங்கள்லையுமே நீங்க நினைச்ச காரியங்கள் சுலபமா முடியும். பொது சேவையில இருக்கிறவங்களுக்கு மக்கள் ஆதரவு கூடும். புதிய தொழில ஆர்வம் கூடும். பணம் அப்படிங்கிறது நாலா பக்கம் வரும். சுப நிகழ்ச்சிகள் வெற்றிகரமா நடந்துடும். பெண்களை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு உயரும். கணவருடைய அன்புக்கு உரியவங்களாக இன்னைக்கு விளங்க போறீங்க. அதே போல சொந்த தொழில் செய்றீங்க, வியாபாரம் பாக்குறீங்களா, பெண்களோ ஆண்களோ சாதுரியமாக பேசி விற்பனையை அதிகப்படுத்துவீங்க. திடீர் பணவரவு உண்டு. குடும்பத்துல வெளிநபருடைய தலையீடெல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதே போல இளைஞர்களுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணாக்க வேலை கிடைக்கும். கலைத்தில் இருக்கவங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும். வீடு கட்ட கடன் வசதி கிடைக்கும். அதே போல பெண்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல புரிதல் உண்டாகும். குறிப்பா அந்த நாள் சங்கடங்களை சமாளிக்கக்கூடிய நாளா இருக்குங்க. தடைகள் ஆகலது. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. திட்டமிட்ட செயல்பாடுகள்ல எனக்கு வெற்றி உண்டு. இதை அடுத்து அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான நாளுங்க. விவசாய பணிகள் சிறப்பா இருக்கும். குறிப்பா பணவரவுக்கு குறைவில்லை. நினைச்ச காரியங்கள் கை கூடுறதுக்கு கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும். திட்டமிட்டு செயல்படணும். மற்றபடி குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான நாள். தொழில் செய்றீங்களா, வளர்ச்சி பெறும். அதே போல வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணியிடங்கள்ல நீங்க நினைச்ச காரியங்கள் கை கூடும். ஆனா கூட வேலை பார்க்கறவங்கிட்ட பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி ஒரு குறையும் இல்லை. நாளும் சிறப்பு தான், வேலையும் சிறப்பு தான். அதே மாதிரி கூட போறவங்க கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க. மற்றவங்களை பத்தி கருத்துக்களை தவிர்த்துக்கோங்க. கடன் சார்ந்த விஷயங்கள பொறுமை அவசியம். புதிய தொழில்நுட்ப கருவிகளால விரயங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனம் புரியாத சிந்தனைகளால மனசளவுல குழப்பங்கள் வந்து போகும். எதிர்பாராத சில பயணங்களால மாற்றம் ஏற்படும். நிதானம் முக்கியமான விஷயங்க. மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறங்க. இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். இதை அடுத்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல எல்லாரையுமே அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அதே போல கோயில் வழிபாடெல்லாம் நன்மை காணக்கூடிய நாள். மேலும் செயல்பாடுகள்ல கவனம் தேவை. இதோட வாழ்க்கை துணையால சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால அனுசரணை நடந்துக்கோங்க. அடுத்து பூரம் நட்சத்திரம். தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால எதை செய்யறதுக்கு முன்னாடியும் யோசிச்சுக்கோங்க. யார்கிட்டயுமே எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. உடைய முயற்சிகள்ல தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் இழுபறிக்கு பின்னாடி அந்த காரியம் கைக்கூடி வரும். எங்கும் எச்சரிக்கை, எதுலையும் எச்சரிக்கைங்க. குறிப்பா பயணங்கள் எல்லாம் போறீங்கன்னாக்க தவிர்க்கிறது சிறப்பு. இல்ல போய் தான் ஆகணும் அப்படின்னாக்க எச்சரிக்கை அவசியம். அடுத்துதான் உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாள். பிரச்சனைகள் விலகக்கூடிய நாள். நீங்க நினைச்ச வேலைகளை இன்னைக்கு நடத்தி முடிச்சுப்பீங்க. இருந்தாலும் எது செய்யறதுனாலும் சரி நிதானம் தேவை. மேலும் இந்த நாள்ல நீ எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களுமே அனுகூலம் உண்டாகும். ஸோ ஒட்டு மொத்தமா அந்த நாள்ல 100க்கு ஒரு 80% சாதகம். மீதி இருக்கக்கூடிய 20%ங்கிறது நீங்க எப்படி திட்டமிடுறீங்க, எப்படி செயல்படுத்துறீங்க, எப்படி சமாளிக்கிற வகையில மட்டும்தான் அமையுது. இருந்தாலும் இந்த 20% எனக்கு சாதகமா அமையணும்னு நினைச்சா நாள் முழுக்கவே பெருமாள் வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு, அம்பிகை வழிபாடு பலம் கொடுக்கும், பலன் தரும். வாழ்த்துக்களுங்க. இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கணுக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.